அனைவருக்கும் வணக்கம். சேலம் மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவில் சிறப்புகளை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். சேலத்தில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் மேட்டூர் அணையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் மேச்சேரி உள்ளது. இங்கு 800 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. அஷ்டபுஜங்களுடன் அர்த்த பத்மாசனத்தில் வலது காலை மடக்கி இடது காலை மகிஷாசூரனின் மார்பில் வைத்து தீவினையை தண்டித்து நல்லோரை காக்கும் நாயகியாக அன்னை பத்ரகாளியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பத்ரகாளியம்மன் அஷ்டபுஜங்களில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரரூபமான சூலாயுதம், கபாலம், உடுக்கை, வாள், கேடயம் மற்றும் பொன்சலங்கை அணிந்து வீராசனத்தில் அமர்ந்து மின்னும் மூக்குத்தியும் புன்சிரிப்புடனும் அனைவருக்கும் அருள் புரிகின்றாள். இந்த ஆலயத்தின் மகாமண்டபத்தின் நடுவில் நின்று தரிசனம் செய்தால் ராஜகோபுரத்தையும் மூலவர் விமானத்தையும் பத்ரகாளியம்மனையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் என்பது சிறப்பாகும். இவ்வாறு தரிசனம் செய்வதால் முப்பெரும் தேவிகளின் ஆசீர்வாதமும் காளியின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த பத்ரகாளியம்மனை தரிசனம் செய்வதால் 21 தலைமுறையில் நாம் செய்த பாவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் போன்றவை நீங்கும். மேலும் ஏவல், பில்லிசூனியம், எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் போன்றவை இந்த ஆலயத்தில் பத்ரகாளியம்மன் மற்றும் பூதகணங்களின் முன்பும் பிரார்த்தனை செய்து விபூதி அணிந்தால் நீங்கிவிடுகிறது. மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மண்டலம் இங்கு வந்து வழிபட்டு தீர்த்தம், விபூதி பெற்று உட்கொண்டால் நோய் நீங்கும். இந்த பத்ரகாளியம்மனை ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் ராகு, கேது தோஷத்தால் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும். குழந்தையில்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும். இந்த ஆலயத்தில் நர்த்தன விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், நாகதேவதை, தில்லை நடராஜர், மீனாட்சி அம்மன், அஷ்டலட்சுமிகள் சிற்பங்கள் கலைநயத்துடன் உள்ளது. இந்த ஆலயத்தில் 5 வண்ணங்களில் வரையப்பட்ட வாளுடன் நிற்கும் பத்ரகாளியம்மன் உருவம் குறிப்பிடத்தக்கது. அமாவாசையில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தால் நாம் நினைத்தது நடப்பதாக ஐதீகம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களிலும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம்.